யூதர்கள் என்ன செய்வார்கள் என்று சொன்னால், அவருடைய பாஸ்கா பண்டிகை, பாசோவர் என்றாலே கடந்து போதல். எகிப்திடம் அடிமைப்பட்டிருந்த யூதர்கள் அதிலிருந்து விடுதலை பெற்ற பொழுது கடவுளால் அவர்களுக்கு வழிகாட்டப்பட்ட அவர்களுடைய தலைவர்கள் அவர்களை திடீர் என்று ஒரு இடப்பெயர்வுக்கு தயார்படுத்திய பொழுது, புலப்பெயர்வுக்கு தயார்படுத்திய பொழுது, அந்த நாளை அவர்கள் எப்படி நினைவு கூர்ந்தார்கள் என்று சொன்னால், அது ஒரு திடீரென்று எடுக்கப்பட்ட முடிவு என்பதனால் உணவை புளிக்க வைக்கும் அந்த கால வசதி இருக்கவில்லை. எனவே புளிக்க வைக்காத அப்பத்தையும் கசப்பு கீரையையும் இறைச்சியையும் சிறப்பு உணவாக வைத்துக்கொண்டு அவர்கள் அந்த பாஸ்கா பண்டிகையை கொண்டாடினார்கள். யூத சமூகத்தில் பாசோவரை நினைவு கூறும் பொழுது அந்த குடும்பத்தில் அந்த இடப்பெயர்வை நினைவு கூர்ந்து ஒரு உணவை தயாரிப்பார்கள். அந்த உணவை அந்த நாளில் அந்த குடும்பத்தின் மூத்த உறுப்பினர் குடும்பத்தின் மிக இளைய உறுப்பினருக்கு வழங்கி, ஏன் நாங்கள் இந்த உணவை இன்று அருந்துகிறோம் என்று விளக்கம் கொடுப்பார். நாங்கள் ஒரு காலம் அடிமைகளாயிருந்தோம், பிறகு அதிலிருந்து விடுவிக்கப்பட்டோம், அதன் நினைவை கடத்தத்தான் இது என்று அவர் வரலாற்றை அந்த இடத்தில் மீட்டு கூறுவார். நாங்களும் மே மாசத்தை அவ்வாறு நினைவு கூறலாம். மே மாசத்தில் ஏதோ ஒரு நாளில் முள்ளிவாய்க்கால் கஞ்சியை வீடுகளில் காய்ச்சலாம். அந்த கஞ்சியை உங்கள் இளைய தலைமுறைக்கு குடிக்க கொடுத்து அதற்கான காரணத்தையும் விளக்கலாம். அந்த கஞ்சிகளை அவர்களுக்கு கொடுங்கள். அது அங்கே அந்த மக்கள் குடித்த கஞ்சியை விடவும் நிச்சயமாக சுவையானதாகத்தான் இருக்கும். இல்லை என்றால் நீங்களும் தேங்காய் பால் இல்லாமல் காய்ச்சி குடிக்கலாம். அந்த கஞ்சியை குடித்துவிட்டு அந்த குழந்தைகளிடம் சொல்லுங்கள், உங்கள் குழந்தைகளிடம் சொல்லுங்கள், இந்த கஞ்சியை அருந்து, இது உன் முன்னோர்கள் பட்ட துயரத்தின் சுவையை உனக்கு காட்டும். இந்த கஞ்சியை அருந்து, ஒரு பெருங்கடலுக்கும் சிறுகடலுக்கும் இடையே இருந்த நரகத்தில் உன் பாட்டன் முப்பாட்டன் வாழ்ந்தான் என்பதை அது உனக்கு உணர்த்தும். இந்த கஞ்சியை நீ அருந்து, நாங்கள் இனிமேலும் ரத்தம் சிந்தக்கூடாது என்பதனை அது உனக்கு உணர்த்தும். இந்த கஞ்சியை நீ அருந்து, நாங்கள் இனிமேலும் தோக்கக்கூடாது என்பதனை அது உனக்கு உணர்த்தும். இந்த கஞ்சியை நீ அருந்து, தமிழ் கூட்டுக்காயங்களில் இருந்தும் கூட்டு மனவடுக்களில் இருந்தும் ஒரு புதிய தமிழ் ஜனநாயகம் ஊற்றெடுக்க வேண்டியதன் அவசியத்தை அது உனக்கு உணர்த்தும் என்று கூறி அந்த கஞ்சியை அவர்களுக்கு அருந்த கொடுக்கலாம். அதன் மூலம் எப்படி நீங்கள் உங்கள் வீட்டுகளில் வைத்திருக்கும் மிளகாய்த்தூள் மூலம் ஒரு இனத்தின் அந்த ருசி, அந்த வேர் கடத்தப்படுகிறதோ, அப்படியே ஒரு துயரமான காலகட்டத்தின் அந்த நினைவுகளையும் அந்த தலைமுறைக்கு கடத்தலாம். அந்த கஞ்சியை குடிக்க கொடுத்து அவர்களுக்கு உன்னுடைய முன்னோர்கள் எப்படி வாழ்ந்தார்கள், நாங்கள் எப்படி கனடாவுக்கு வந்தோம், இல்லைண்டா கனடாவுக்கு வந்திருக்க மாட்டோம், நாங்கள் ஏன் கனடாவுக்கு வந்தோம், எது எங்களை தாயகத்தை விட்டு துரத்தியது என்ற காரணத்தை அந்த பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்கள். நன்றி.